முதலாவது கேள்விக்கு நாங்கள் பார்த்தோம் நீரின் கீழ்முக பெயர்ச்சி. நீர் கீழ் நோக்கி செல்லும் போது வாயுக்கள் மேல் நோக்கி சேகரிக்கப்படுவதன. அப்ப இன்னொரு முறையும் இருக்கு. நாங்க இப்படி வழி கீழ் நோக்கி செல்ல வாயு சேகரிக்கப்படுமாக இருந்தால் வழியின் கீழ்முக பெயர்ச்சி என்போம். அல்லது அடுத்த வாயுக்கள், வழிண்டா அடுத்த வாயுக்கள், ஏனைய வாயுக்கள் வெளிநோக்கி செல்ல இப்படி கீழே நாங்கள் வாயுக்கள் சேகரிப்போமாக இருந்தால் அது வழியின் மேன்முக பெயர்ச்சின்னு சொல்லுவோம். ஏனைய வாயுக்கள் கீழ் நோக்கி செல்ல குறித்த வாயு மேலே சேகரிக்கப்படுமா இருந்தால் வழியின் கீழ்முக பெயர்ச்சி. இங்க நீர் கீழ் நோக்கி செல்ல வழி மேலே சேகரிக்கப்படுமாக இருந்தால் நீரின் கீழ்முக பெயர்ச்சி. சரி, கார்பன் ஆக்சைடு வாயுவை தயாரிக்க உபகரணம் ஏபி என்பனவற்றில் இடப்படும் ரசாயன பதார்த்தங்களை குறிப்பிடுக. ஏபி இதுல சின்ன மாற்றம் செய்யும் பிள்ளைகள். இந்த NaCl HCl மாத்திக்கொள்ளும். விளைச்சா NaCl HCl மாத்திக்கொள்ளுங்க. சரியா? இது இரண்டும் நேரடியாக எடுக்கிறதா இல்லாட்டி மாறி மாறி எடுக்கிறதாண்டு ஒரு குழப்பம் இருக்கு. இப்படி நேரடியாக எடுக்கிறதா இருந்தால் HCl NaCl வராது, HCl கல்சியம் கார்பனேட். அல்லது மாறி எடுக்கிறதா இருந்தால் இது ரெண்டு எடுக்கலாம், ஒரு அமிலத்தையும் ஒரு கல்சியம் கார்பனேட்டையும் எடுக்கலாம். சரியா? கல்சியம் கார்பனேட் சல்பூரிக் அமிலத்தை எடுக்கலாம் அல்லது HCl எடுக்கலாம். சரியா? சரி, அப்ப அது HCl மாறணும். சரி, கார்பன் ஆக்சைடு வாயுவை தயாரிக்க உபகரண ஏபி என்பனவற்றில் இடப்படும் ரசாயன பதார்த்தங்களை குறிப்பிடுக. ஐதான் HCl கல்சியம் கார்பனேட், அந்த விடையையும் போடலாம். அல்லது ஐதான சல்பூரிக் அமிலம் கல்சியம் கார்பனேட். இதுல ஏக்குள்ள நாங்க போடணும் அமிலத்தை போடணும், அங்க பிக்குள்ள நாங்க போடணும் கல்சியம் கார்பனேட். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஏக்குள்ள நாங்க போட வேண்டியது அமிலம், பிக்குள்ள நாங்க போட வேண்டியது சல்பூரிக் அமிலம், இந்த கல்சியம் கார்பனேட். ஏ எது பி எது. அப்ப மேல முள்ளிப்புணலினூடாக தேவையான அளவு நாங்க அமிலத்தை சேர்ப்போம், ஐதான அமிலத்தை. ஆனால் இந்த குடுவைக்குள்ள குடுவைக்குள்ள கல்சியம் கார்பனேட் தூள் காணப்படும். சரி, அடுத்து நான் பார்ப்போம். உபகரணம் ஏயினுள் ஐதான H2SO4 உபகரணம் பியினுள் மெக்னீசியத்துள்ளும் பயன்படுத்தும் போது வாயு ஒன்று வாயுச்சாடியினுள் சேகரிக்கப்பட்டது. என்னென்ன? அமிலம் ஒன்றும் உலோகம் ஒன்றும். நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அமிலம் ஒன்று கல்சியம் கார்பனேட்டுடன் தாக்கமடைந்தால் அதுல வார வாயு கார்பனீராக்சைடு வாயு. அமிலம் ஒன்று உலோகம் ஒன்றுடன் தாக்கமடைந்தால் பெறப்படும் வாயு ஐதரசன் வாயு. அப்ப இங்கு ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் மெக்னீசியம் என்ற உலோகம் தாக்கமடைவதனால் இங்கு கிடைக்கும் வாயு என்ன வாயு? வெரி குட், ஐதரசன் வாயு. சேகரிக்கப்படும் வாயு வகை ஐதரசன் வாயு. மேலே குறித்த ரசாயன தாக்கத்துக்கான சமப்படுத்திய இரசாயன சமன்பாட்டை தருக. சரி, இரசாயன சமன்பாடு. இந்த சமன்பாடு புக்லையும் இருக்கு, நேரடியாக அந்த தாக்கத்தை எழுதினாலும் சரி. சமன்பாடு எழுதினீங்களா? சரி, அனிகா டைப் பண்ணி அனுப்பியிருக்கு. சரி, அப்ப மெக்னீசியம் ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் தாக்கமடையும் போது என்ன வாயு பெறப்படும்? ஐதரசன் வாயுவும் மெக்னீசியம் சல்பேட்டும் கிடைக்கும். தாக்கத்தை சரி மேல
இந்த இருக்கு. இந்த தாக்கத்தடி கொடுக்க பிள்ளைகள். மெக்னீசியம் ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் தாக்கம் அடையும் போது மெக்னீசியம் சல்ஃபேட், அதாவது H2 இருந்த இடத்துக்கு Mg வந்து சேருது. அப்ப H2 என்ன செய்யுது? தனியா போகுது. சரியா? தனியா போவதனால மேலே நீர் குறிப்பிட்ட ரசாயன தாக்கத்தின் வகை. அப்ப ஒரு சோடி பிரிக்கப்படுது. பிரிக்கப்படுவதனால இது என்ன வகையான தாக்கம்? ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். சரியா? அப்ப இது என்ன வகையான தாக்கம் என்று கேட்டால் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். அப்ப அடுத்த கேள்விக்கான விட ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். சரி, எழுதி கொண்டீங்களா எல்லாரும்? ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். சரி, அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். ஐதரசன் பராக்சைடு H2O2 பயன்படுத்தப்பட்டு ஒட்சிசன் வாயு தயாரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் தரப்பட்டிருக்கு. அப்ப 3 சந்தர்ப்பங்கள்ல தரப்பட்டிருக்கு. அந்த 3 சந்தர்ப்பங்கள்ல என்னென்ன சந்தர்ப்பங்களுக்கு நாங்க பார்ப்போம். அதாவது முதலாவது சந்தர்ப்பம் H2O2 எந்த பதார்த்தங்களும் பெறப்படவில்லை, விளையுள் எதுவுமே பெறப்படவில்லை. அப்ப இரண்டாவது சந்தர்ப்பத்துல MnO2 போடப்பட்டிருக்கு. உதாரணம் B-ல MnO2 போடப்பட்டிருக்கு. இரண்டாவதுல H2SO4 போடப்பட்டிருக்கு. அப்ப தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 5 படிச்சிருப்பீங்க. தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 5. அந்த 5 யாருக்கு சொல்லல? ஆகிப் சொல்லுங்க பாப்போம். தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். செறிவு, செறிவு, அடுத்து என்ன? பௌதிகத்தன்மை. தாக்கியலின் பௌதிகத்தன்மையா? தாக்கியலின் தாக்க மேற்பரப்பு. ஷஹத் சொல்லுங்க பாப்போண்டே. ராகவி ஒன்று சொல்லுங்க. சரி, தாக்க மேற்பரப்பு, வெப்பநிலை. தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை. சரி, இந்த 5 விடயங்களும் தான் சரியா தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு, தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை, தாக்கிகளின் செறிவு, அப்படி வாயு நிலையில் உள்ள தாக்கிகளாயின் அமுக்கம், ஊக்கிகள். இந்த 5 விடயங்கள். இப்ப இந்த கேள்வி இந்த 5ல எதை அடிப்படையாக கொண்டது? அதை சொல்லுங்களேன். விடைய சொல்ல முதல். இந்த கேள்வி எதை அடிப்படையாக கொண்டது? ஊக்கிகளை அடிப்படையாக கொண்டது. அப்ப ஊக்கின பகுதிக்கு நாங்க போனால் இதை கண்டு கொள்ளலாம். சரியா? ஊக்கின பகுதிக்கு போனா சரி பாருங்க. ஊக்கி என்பது பௌதிக ரீதியான மாற்றம் இருந்தாலும் ரசாயன ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தாது. அப்ப தாக்க வீதத்தை அதிகரிப்பது ஊக்கின்றும் தாக்க வீதத்தை குறைக்கும் காரணிகளுக்கு என்ன பெயர்? நிரோதி. நிரோதி. சரி, இப்ப நாங்க இதுல பார்த்தோம் பாருங்க. H2O2 பிரிகையை அதிகரிப்பதற்கு MnO2 சேர்ப்போம். H2O2 பிரிகையை அதிகரிப்பதற்கு இங்க MnO2. ஆகவே MnO2 ஊக்கியாக தொழிற்படும். சரியா? அது தாக்கத்தின் போது விரயமாகாது. ஆகவே மங்கனீர் ஆக்சைடு ஊக்கியாக தொழிற்படும். அதே நேரம் ஐதரசன் பராக்சைடு பிரிகையை குறைப்பதற்கு சல்பூரிக் அமிலம் சிறிதளவு சேர்க்கப்படும். அப்ப அது நிரோதி. பாருங்க, ஐதரசன் பராக்சைடு பிரிகையை குறைப்பதற்கு சல்பூரிக் அமிலம் சிறிதளவு சேர்க்கப்படும். ஆகவே அது நிரோதி. சரி, அவை நாங்க அந்த கேள்விக்கு போவோம். அப்ப Y வந்து ஊக்கி.
ஊக்கி பயன்படும் சந்தர்ப்பம். Z வந்து நிரோதி பயன்படும் சந்தர்ப்பம். X வந்து எதுவுமே பயன்படுத்தப்படவில்லை. சரி, எச்சந்தர்ப்பத்தில் விரைவாக ஒட்சிசன் வாயு பெறப்படும். வயல Y ஏன் காரணம் என்றால் அங்க ஊக்கி பயன்படுது. சரியா, சந்தர்ப்பம் Yல ஊக்கி பயன்படுகின்றது. சரி, அடுத்த கேள்வி என்னென்றால் இரசாயன தாக்கத்தில் நிரோதிகளின் செல்வாக்கு தொடர்பில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எது? நிரோதி ஐதான சல்பூரிக் அமிலம் சேர்க்கப்படும் சந்தர்ப்பம். ஐதான சல்பூரிக் அமிலம் சேர்க்கப்படும் சந்தர்ப்பம் எது? ஜெட் அப்ப நிரோதிகளோட தொழிற்பாடு சம்பந்தமாக எங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியது சந்தர்ப்பம் Z. சரி, KClO3 பயன்படுத்தி ஒட்சிசன் வாயுவை தயாரிக்க குறித்த உபகரண தொகுதியை பயன்படுத்த முடியாது என ஒரு மாணவனால் கூறப்பட்டது. கூற்றுடன் உடன்படுகிறீரா? அதற்கான காரணம் யாது? சொல்லுங்க பாப்போம். உடன்படுகிறீரா? KClO3 இந்த வாயு இந்த உபகரண தொகுதியில பயன்படுத்த முடியாது. உடன்படுகிறீரா? KClO3 ஆக்சிஜனை பெற்றுக்கொள்வதற்கு வெப்பமாக்குதல். வெரி குட். நாங்க ஒட்சிசன் தயாரிப்புல நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட 4 அல்லது 5 சேர்வைகள் தரப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் வெப்பப்படுத்தணும். வெப்பப்படுத்தினால்தான் ஒட்சிசன் வாயு பெறப்படும். சரியா? ஆகவே இந்த இடத்துல KCl, ஆனால் H2O2 வெப்பப்படுத்தியும் பெறலாம். வேற எப்படி பெறலாம்? ஊக்கிய பயன்படுத்தியும் பெறலாம். ஊக்கிய பயன்படுத்தப்பட்டால் H2O2 பிரிகை வேகமாக நிகழும். ஆகவே இதுல நீங்க பார்க்கலாம், ஒட்சிசன் வாயு தயாரிக்கிறதுக்கு பயன்படும் அந்த ஒட்சிசன் வாயுட இந்த சேர்வைகளை, இந்த தாக்கிகளை நாங்க எதுல போடுவோம்? அப்படி ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல இருக்கு. அதாவது பொட்டாசியம் பரமங்கனேட்டு பளிங்குகளை எதுல இடுவோம்னு கேட்டிருக்கு. எதுக்குள்ள இடுவோம்? கொதிகுழாய்க்குள்ள. அப்ப இந்த KClO3 கொதிகுழாயில இட்டு நாங்கள் வெப்பப்படுத்த வேண்டும். ஆகவே உடன்படுகிறீரா என்று கேட்டால் ஆமா இல்லையா? ஆம், உடன்படுகிறோம். ஏனெனில் KClO3 இங்க பாருங்க, இந்த முக்கோணி ஏன் போடப்பட்டிருக்கு? வெப்பப்படுத்து. ஆகவே KClO3 மூலம் ஒட்சிசன் வாயு தயாரிப்பதாக இருந்தால் தொகுதி வெப்பப்படுத்த வேண்டும். சரியா? KClO3 வெப்பப்படுத்த வேண்டும். ஆகவே இப்ப இந்த இடத்துல அதை செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆகவே KClO3 வெப்பப்படுத்தினால் KClலும் ஒட்சிசன் வாயுவும் கிடைக்கும். ஆகவே வெப்பப்படுத்த வேண்டும் என்பதனால இக்கூற்றுடன் உடன்படுகிறேன். ஆம்டு போட்டு KClO3 வெப்பப்படுத்த வேண்டும் என்று எழுதணும். சரி, ஓகே பிள்ளைகளே, இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்வியும் செஞ்சு முடிச்சுட்டு நாங்க இன்னொரு பேப்பர் செய்யலாம். அப்ப அந்த பேப்பரை நான் போட்டு விடுறேன். அந்த பேப்பருக்கும் தயாராகி வாங்க. சரியா?